ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எவாப்ரேஷன் பிளான்ட், பர்னிங் பிட், அதுனா என்ன, ரெண்டுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எவாப்ரேஷன் பிளான்ட்டு, பர்னிங் பிட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பெரிய டாப்பிக்கு. இதில் வந்து இன்றைக்கி வந்து பிளான்ட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவாப்ரேஷன் பிளான்ட். இந்த எவாப்ரேஷன் பிளான்ட்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்கில் வந்து வரும். இந்த ரிக்லேருந்து வரக்கூடிய ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயில், க்ரூட் ஆயில் மட்டுமே கிடைக்காது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சம் கண்டாமினேஷன்ஸும் வந்து ஆட் ஆகி வரும். இந்த கண்டாமினேஷன்ஸ்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், ரேடியேஷன் எலிமெண்ட்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் கூட உங்களுக்கு வந்து வருது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ரிஃபைனரி ப்ராசஸில் நம்ம க்ரூடு டிஸ்லேஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து வரும்போது இது க்ரூடு டிஸ்லேஷன் பண்ணும்போது இதில் வந்து பை ப்ராடக்டாக எஃப்ளூவண்ட் வாட்டர்ஸ் வந்து வரும். இந்த எஃப்ளூவண்ட் வாட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். ட்ரீட்மெண்ட் அனுப்பி அதில் கூடிய மினரல்ஸு, ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பெட்ஜஸ்ஸு, ஹைட்ரோகார்பன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் மேக்ஸிமம் எவ்வளவு ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசீவரில் வந்து ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் செடிமெண்டேஷன் டேங்க் ஆர் செடிமெண்டேஷன் பாண்டுன்னு சொல்லுவோம். இந்த செடிமெண்டேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் ஆயில் வேஸ்டேஜஸ் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கலெக்ட் ஆகும். இதில் ஆயில் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லட்ஜ் ரிமூவல் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டெபாசிட் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து லேயர் ஆயிரும். இந்த பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பாண்டு தான் உங்களுக்கு எவாப்ரேஷன் பாண்ட். இந்த எவாப்ரேஷன் பாண்டுன்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சூரிய வெளிச்சத்தில் அதில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணி இதுக்கு அதில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிமெண்டேஷன் மாதிரி கீழே வந்து இது பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் பிளான்ட்டு. இந்த எவாப்ரேஷன் பிளான்ட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து எவாப்ரேஷன் பிளான்ட் வந்து ஹைலி கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட என்விரான்மெண்டல் ஃப்ரீக்காக வேண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதோடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைட்ரோகார்பன் ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜஸ் வந்து ஹைலி அசாடஸ் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் சாயில்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படும்போது நம்மளுடைய என்விரான்மெண்டல் ப்ளஸ் ஹியூமன் ஹெல்த்துக்கும் அசாடஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தும். இதனால் ஒரு எவாப்ரேஷன் பிளான்ட் வந்து டிசைன் பண்ணுற போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து 2 லேயராக வந்து போடுவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளே லேயரில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிமர் லேயரில் வரும். இந்த பாலிமர் லேயர்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் அப்பான் த மேனுஃபேக்சரர். இந்த பாண்டு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து டிசைன் பண்ணி போட முடியாது. இதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் டீம் தனியாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னாலஜி பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது க்ளே தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன லேயர்ஸ் இருக்கோ, லேட்டஸ்ட்டாக இப்போது மார்க்கெட்டில் எது அவைலபிலிட்டியோ அந்த லேயர்ஸை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லேயரில் வச்சுட்டு நம்ம வரக்கூடிய வாட்டரை வந்து இந்த பாண்டில் கொண்டு கொடுக்கும்போது அது இந்த சன்லைட் பட்டு எவாப்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் வந்து நடக்கும். இதில் பெருசாக மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காதுங்க. மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இன்புட் சோர்ஸ் போயிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய எவாப்ரேஷன் ரேட்டை பொறுத்து அதோடைய செடிமெண்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் லேயர் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்டரோடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். அந்த டைமில் நீங்கள் வந்து செடிமெண்டேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த எவாப்ரேஷன் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது. இந்த எவாப்ரேஷன் பிளான்ட்டு நம்மளுடைய சன் ரிசோர்ஸஸ் அதை வச்சு அந்த சன்னோட ரேடியேஷன் டைரெக்டாக வந்து அந்த வாட்டரில் படுறதுனால அது எவாப்ரேட் ஆகி போகுது. இதுதான் வந்து எவாப்ரேஷன் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து எவாப்ரேஷன் பிளான்ட்டை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு. அப்புறம் நீங்கள் பேர்ன் பிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேர்ன் பிட்டு வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
பேர்ன் பிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்ஷோரில் இல்லை, ஆஃப் ஷோரில் தான் இருக்கும். ரிக்கிங்கில் வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது டவுன் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய வேஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்னிங் பிட்டில் விட்டு கலெக்ட் பண்ணி ஃபயரிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் பிட்டுன்னு சொல்கிறது. இந்த பர்னிங் பிட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? எவாப்ரேஷன் பாண்டை பற்றி ஓரளவு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். இதில் ஒரு பிளான்ட்டில் வந்து வரக்கூடிய வாட்டர் வந்து எவ்வளோ கண்டாமினேஷனாக இருந்தாலும் அதை வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும். இதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் பாண்டு. ஓகேங்களா? இந்த எவாப்ரேஷன் பாண்டை பற்றி ஓரளவு டீட்டெயில் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பர்ன் பிட்டை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.